எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிக்க தான் செய்வேன். இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை, முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. ஒரு முதலாளி இதுக்குள்ள வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்துல அவர் முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்காரு. அது தெரியல, எங்க அண்ணன் இதுல ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை, அது ஒன்றும் கருத்து இல்லை. அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்போ நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். அது தவறா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை. அது குடும்ப சண்டையா மாறிடும். நீங்க இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த குழுவியெல்லாம் மாத்துறது முடிவெடுத்துட்டீங்க. அதிகாரம் வலிமையா இருக்கும்போது எளிய மக்கள் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் எதுவுமே பண்ணி இது பண்ண முடியாது. அப்ப நாங்க போராட வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, அந்த கோரிக்கையை ஏற்காம 10 நாள் 15 நாள் வெயிலில் போடுறீங்க, எங்களை பட்டி போடுறீங்க. அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது. வீதிக்கு வந்து போராடுற நிலைமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும். இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை, முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. நீங்க இதிலேயே திருப்பி திருப்பி இதை கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும். அதான் இங்க இருக்கிறது. ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகத்தை வச்சுக்க முடியல. இப்ப என்ன, இப்ப காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ராணுவத்தை கொடுத்துருச்சு, 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துருச்சு. காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் நல்லா உங்களை பராமரிச்சுக்குவாங்க. நீங்க போங்க, இன்னும் 10 வருஷம் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்டுருவான். எல்லாம் போயிருச்சு. கல்வி, ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க, மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ள வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யல, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுறது தப்பு. இப்ப துப்புரவு பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்புரவு செய்ய முடியல, நாடு குப்பமேட தானே ஆகும். நம்ம கேட்போம், ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி, ஸ்வீடன்ல இருக்க ஒரு முதலாளி, இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பையில் இருந்த தொழிலாளர்களை ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க. சரி, அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா? இல்ல, நம்ம கொடுக்கிற பணத்துல 2700 கோடி, 2700 ஒரு மாசத்துக்கு 270 கோடி அவங்க ஒதுக்குறாங்க. 1 கிலோ குப்பை அள்ளுறதுக்கு தம்பி 12 ரூபா கட்டணம் போடுறாங்க 1 கிலோ. மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு 350 ரூபா கட்டணம்னு போடுறாங்க. 350 ரூபாய் கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. அப்ப அது அது அந்த வசூல் வந்து தனியார்ட்ட போனாதான் அதை எடுக்க முடியும். அப்ப அரசு கிட்ட இருந்தா அதை செய்ய முடியாது. அதனால இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்க ஒழிக்காம இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போறதில்லை.